அன்புள்ள கன்னிராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னிராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கண்டசனி, தங்களுக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், 10இல் புதன், லாபஸ்தானத்தில் குரு சூரியன், விரய ராசியில் சுக்கிரன் கேது உள்ளனர். லாபஸ்தானத்தில் குரு சூரியன் 10இல் புதன் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு. குருவின் சஞ்சாரத்தினால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தடையான தாமதமான காரியங்கள், சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். பல வரவுகள் உண்டு. பழைய கடன்களை அடைப்பீர்கள். அடுத்து சூரியன் தங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உண்டு. தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். கட்சிக்குள் பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். புதனுடைய சஞ்சாரத்தினால் தகவல் தொடர்பு, தரகு, கமிஷன், ஏஜென்சி அனைத்தும் லாபகரமாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் தாராளமாக நிறைவேற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியின் பாராட்டுதல்களை தாங்கள் பெறுவீர்கள். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. புதனுடைய ஆட்சி மற்றும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வருமானம் உயர வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிக வேலை காரணமாக ஓய்வு குறையலாம். உடலில் அசதி, சோர்வு அனைத்தும் வந்து விலகும். சிறிய உடல் நல குறைவு என்றாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி இருக்கிறார். ஒன்று கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவ்வப்போது உடல்நல குறைபாடு வரலாம். அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். நன்றாக உறங்க வேண்டும். 7இல் உள்ள சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் சிந்தனையில் குழப்பங்கள் உண்டாகும். கவனம் தேவை. அவசியம் தாங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.